நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியில் இருந்து வெளியேறிய கழிவுநீர் சாலையில் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ்குமார். மகேஷ்குமார், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம் அகிலா. கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி மக்களின் முக்கிய நீராதாரமாக விளங்கக்கூடிய தாமரை ஏரியானது 48 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியின் நீர்வரத்து மற்றும் போக்கு கால்வாயின் பெரும்பாலான பகுதி ஆக்கிரமிப்பின் உச்சத்தில் உள்ள நிலையில நீர்வரத்து கால்வாயுடன் மழைநீர் வடிகால்வாய் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த வடிகால்வாய் மூலமாக சட்டவிரோதமாக சிப்காட் தொழிற்பேட்டையிலிருந்து வரக்கூடிய ரசாயன கழிவுநீர் மற்றும் டேங்கர் லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டு கொட்டப்படும் மனித மலக்கழிவுகள் ஏரியில் சென்று தேங்கி நிலத்தடி நீரானது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதிப்பிலிருந்து ஏரியையும் பொதுமக்களையும் பாதுகாக்க மீட்பு குழு அமைக்கப்பட்ட நிலையில போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து தாமரை ஏரியை நேரடியாக கலாய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்களின் உத்தரவின்படி ஏரியை சீரமைக்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக தாமரை ஏரியில் இருந்து ஆகாய தாமரையையும், இரண்டாவது கட்டமாக ஏரியில் தேங்கியுள்ள கழிவு நீரானது இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. முன்னறிவிப்பில்லாமலும் முன்னேற்பாடுகள் முறைப்படுத்தாமலும் வெளியேற்றப்படும் கழிவு நீரானது கும்மிடிப்பூண்டியின் முக்கிய சாலையாக திகழக்கூடிய ரட்டம்பேடு சாலையில் தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குளம் போல் தேங்கி காட்சியளிக்கிறது. இதனால் இன்று காலை முதல் வாகன போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளது. இவ்வழியாக செல்லும் வாகனங்கள் பழுதடைந்தும் காணப்படுகிறது. இதை காட்டிலும் இவ்வழியாக பள்ளிக்கு சென்று வரக்கூடிய மாணவ மாணவிகள் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த சாலை வழியாக நடந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அரசு பள்ளி மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்து வராங்க. இதனால் நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயகரமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. முன்னேற்பாடுகளை முறையாக செய்யாத அரசு அதிகாரிகளால் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழலை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதே போல் அலட்சிய போக்கை கையாளும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் அப்பகுதி குடியிருப்பாளர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அகிலா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.